சொல்லும்மா. சாமி, என் தங்கச்சி மல்லிகாவோட உடம்புல புவனேஸ்வரின்னு ஒரு பொண்ணோட ஆவி புகுந்திருக்கு. எங்க குடும்பத்தையே இன்னும் 48 மணி நேரத்துல அழிச்சிருவேன்னு அது சவால் விடுது. எங்க எல்லாரையும் தேவையில்லாம சண்டைக்கு இழுக்குது. குழந்தைய கூட கவனிக்க விடாம பசியில தவிக்க விடுது. என் புருஷனோட உயிருக்கு முடிவு கட்டுறதா என்கிட்ட சொல்லுது. எங்க குடும்ப நிம்மதியே போச்சு. அதை விரட்டுறதுக்கு நாங்க எடுக்கிற முயற்சிய ஆக்ரோஷமா தடுத்துருது. ஒரே குழப்பமா இருக்கு சாமி. அதுகிட்ட இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். உன் வலது கையை நீட்டுமா. அம்மா தாயி, அந்த பேயை விரட்டுற சக்தி என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமாம்மா, உன்னாலதான் அது முடியும். உன் உள்ளங்கையில ஒரு ரேகை இருக்கு. அதோட சக்தியால தான் அந்த ஆவி உன் உடம்புல வர முடியாம உன் தங்கச்சியோட உடம்புல பூந்துருச்சு. நீ தான் அந்த ஆவியை விரட்ட போற. என்னால எப்படி சாமி ஆவியை விரட்ட முடியும்? முடியும்மா. அந்த மகாசக்தி மகாகாளி காளிகாம்பாள் துணையோட அந்த பேய உன்னால விரட்ட முடியுமா? சாமி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? உன் தங்கச்சி உடம்புல பூந்திருக்கிறது யாருக்கும் அடங்காத ஆவியம்மா. அவ உயிரோட இருக்கும்போது அடங்கா பிடாரியா இருந்திருக்கிறா. அதனாலதான் இப்ப பேயா வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவ ஆட்டத்தை அடக்கணும்னா முக்கடலும் சங்கமிக்கிற குமரியிலிருந்து புனித நீரை எடுத்துட்டு வந்து 108 கலசத்துல வச்சு வேத மந்திரம் சொல்லி ஹோமம் வளர்த்து மந்திரம் உரு ஏத்தி புனித நீரை மந்திர நீரா மாத்தி அதை ஒரு செப்பு குடத்துல சேகரிச்சு உன் தங்கச்சி தலையில உன் வலதுகை உள்ளங்கை வழியா அந்த தண்ணியை ஊத்தணும். அப்ப அந்த ஆவி வெளியே போகும். இது நடக்கும்போது சரியா உச்சி வெயில் 12 மணியா இருக்கணும். போற ஆவி சும்மா போகாது, அலறி துடிக்கும், ஆட்டம் போடும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். அந்த நேரத்துல ஜாக்கிரதையா இழுத்து புடிச்சுக்கணும். இல்லைன்னா அதுக்கு இருக்கிற அசுர பலத்தால ஒரே அடியில எதிராளியோட உயிரையே எடுத்துரும். அதனால கவனமா கையாளணும். சாமி, நீங்க சொல்ற இந்த காரியத்தை மனசு சுத்தத்தோட பயபக்தியோட நான் செய்யறேன் சாமி. எனக்கு காளிகாம்பா சக்தியால என் தங்கச்சி மறுபடியும் பழைய தங்கச்சியா கிடைக்கணும். அந்த ஆவியால என் புருஷனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என் தாலி பாகியம் நிலைச்சிருக்கணும் சாமி. இந்தாம்மா, இந்த கயிறை புடி. இந்த கயிறை உன் புருஷன் முழங்கைக்கு மேல கட்டிருமா. அந்த கயிறு அவர் கையில கட்டி இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது. அந்த கயிறு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அருந்துராம பாத்துக்கணும். சரிங்க சாமி. எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். போயிட்டு வாமா. வரேன் சாமி. என்னங்க என்னங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாரு, காணோம். மேல இருக்காரா? என்னங்க? சரி, நான் உங்களை கூப்பிடுறேங்க. என்ன தாமரை அவசரமா சொன்ன? இன்னைக்கு முக்கியமான விரதம். இன்னைக்கு விரதம் இருந்தா மனைவியோட மங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வராம 100 வருஷம் அவ புருஷன் வாழ்வாராம். அதான்
நீங்க 100 வருஷம் இருக்கணுங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் மந்திரிச்சு இந்த கயிறை கொடுத்தாரு. இது உங்க கையில கட்டி விட சொன்னாரு. இதை கட்டிக்கிட்டா உங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காதான். கையை காமிங்க. தாமரை, ஒரு மகாசக்தி மாதிரி நீ எனக்கு இருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது? இருந்தாலும் நீ சொல்றன்றதுக்காக நான் கட்டிக்கிறேன். கட்டி விடு. இது பாருங்க, இது எப்போ உங்க கையிலேயே இருக்கணும், அவுக்கவே கூடாது. இதை கட்டி இருக்கிறவங்களுக்கு காரிய சித்தி ஆகும். கை காமிங்க. தாமரை, பாரிய என்கிட்ட இருந்து காப்பாத்த மந்திர கயிறு கட்டுறியா? கட்டு கட்டு. அதை எப்படி அவுக்கணும்னு எனக்கு தெரியும்டி. உன் புருஷனுக்கு யமன் பாச கயிறை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. இனிமே எந்த கெட்ட சக்தியாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. சூர்யா, இப்ப நான் ஆல்மோஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கேன். என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. எப்படியாவது என்ன இந்த வீட்ல இருந்து காப்பாத்து. ஹவுஸ் அரெஸ்டா? என்னாச்சு ஸ்ருதி? என்ன நடந்துச்சு? நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அப்பா கிட்ட பேசினது தப்பா போச்சு. இப்ப மேட்டர் ரொம்ப சிக்கலாயிடுச்சு சூர்யா. எங்க அப்பா என்கேஜ்மெண்ட் லண்டன்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. மாப்பிள்ள கூட லண்டன்ல தான் இருக்காரா. என்ன சீக்கிரமா லண்டனுக்கு கூட்டிட்டு போக போறாரா. அது வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னது? உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போறாரா? ஓ, அதுக்காக தான் அமெரிக்கா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரீல் விட்டாரா? நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ லண்டனுக்கு போனாதானே என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாம். அதெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, சரியா? சூர்யா, என்னை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து காப்பாத்திரு. நீ சொன்ன மாதிரி நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். I love you, Surya. I miss you. ஸ்ருதி! ஏன் ஸ்ருதி, நான் சொன்னது உனக்கு கொஞ்சம் கூட புரியல? நான் தான் சொன்னேன்ல, உனக்கும் சூர்யாவுக்கும் இனிமே எந்த உறவுமே கிடையாது. அந்த சூர்யாவை அடியோட மறந்துரு. ஏன் என்ன அப்படி பாக்குற? என்னடா நம்ம அப்பா எப்படி நடந்துக்கிறாருன்னு? அது உன் கையில தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா நானும் சிரிச்சுக்கிட்டே சீரியல் அப்பா மாதிரி இருப்பேன். ஆனா எனக்கு எதிராக நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் நான் கில்லர் அப்பா ஆயிடுவேன். The choice is yours. Mind it. ஏய், ஒரு நிமிஷம் பாரு. சூர்யா, என்னடா ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு? டேய், ஸ்ருதி அவங்க அப்பா லண்டனுக்கு கூட்டிட்டு போக போறாராண்டா. அங்கேயே ஸ்ருதிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போறாரா. மாப்பிள்ள லண்டனா. ஸ்ருதி பேசிட்டு இருக்கும்போது அவ செல்ல கட் பண்றாரா. மறுபடியும் கால் பண்ணா செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய், நான் எப்படியாவது ஸ்ருதியை போய் பார்க்கணும்டா. பாவண்டா அவ. அந்த ஆள் என்ன பண்ணி தொலைறாரோ ஸ்ருதிய. அந்த ஆள் சும்மா விடக்கூடாது. இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் ஸ்ருதியை நான் பார்க்க போறேன். ஸ்ருதி அங்கிருந்து நான் கூட்டு வர போறேன். டேய் சூர்யா, அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் நீ அவசரப்பட்டனா காரை எல்லாம் கெட்டு போயிடும். ஸ்ருதிக்கு எதுவும் ஆகாது. அவர் ஸ்ருதியை லண்டனுக்கு கூட்டு போனதானே? டேய், என்ன நம்புடா. நான் எப்படியாவது ஸ்ருதியை வீட்டுல இருந்து கூட்டு வரேன்டா. யார் கண்ணிலையும் படாம நீங்க 2 பேரும் எங்கேயா வெளியூர் போயிருங்கடா. டேய், ஸ்ருதி ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கேன்னு சொல்றாடா. நீ மட்டும் எப்படி அவளை கூட்டு வர போற? டேய், நான் ஏதோ வேலைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருவேன். எதையாவது சொல்லி அவளை வீட்டுல இருந்து கூட்டு வந்துடும்டா. அது என்னோட பொறுப்பு. என்ன நம்புடா. டேய்,
ஃப்ரீயாரா? வணக்கம் சாமி. வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும். பூஜையை சிறப்பா நடத்த வேண்டிய அத்தனை வேலையும் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தேன்னா நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியாமா? கொண்டு வந்திருக்கேன் சாமி. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இதை முதல்ல வச்சுக்கிட்டு யாகத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. மீதி அப்புறமா கொடுத்துட்றேன். அம்மா, 50,000 ரூபாய் பத்தாதுமா. ஒரு 25,000 ரூபாய் சேர்த்து கொடுங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும் தான் எனக்கும் ஆசை. காசு வாங்காம மற்ற ஐயர்லாம் வரமாட்டாளேம்மா. 10 ஐயர் சொல்லியிருக்கேன். 108 கலச ஏற்பாடு பண்ணியிருக்கேம்மா. கன்னியாகுமரியிலேருந்து புனித தீர்த்தம் கொண்டு வர கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னும் மற்ற செலவெல்லாம் இருக்குமா, அதனால தான் கேட்டேன். கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயோ இல்ல சாமி, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. நாளைக்கு எவ்வளவு முடியுமோ கொண்டு வந்து தரேன். இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுட்டு நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க. ஏன் வருத்தமா சொல்றேன்? தைரியமா இருங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜையை ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்ப வந்து கலந்துங்க. சும்மா வந்து நீங்க உட்காந்து இருந்துட்டு போனா போறோம். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சாமி. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போடுங்க. நீங்க பூஜைக்கு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். மலை மாதிரி வந்த பிரச்சனைகள்லாம் பனி போல நீங்கிடும். காளிகாம்பாள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். நம்பிக்கையோட இருமா. சரிங்க சாமி. ஓம் சதமானம் போதிதாஜ புருஷ சதேந்திரஜம். அம்மா காளிகாம்பா, இந்த ஹோமம் நல்லபடியா நடந்து என் தங்கச்சி மல்லிகா உடம்புல இருந்து புவனேஸ்வரியோட ஆவி ஓடி போயிடணும். இந்த ஹோமத்துக்கு எந்த தடங்களும் வராம நீதான் தாயே கூட இருந்து காப்பாத்தணும். கௌரி விமாஜ சலிலானி தக்ஷதே கபதே உபதேஷா சதுஷ்பதே அட்டாபதே நௌபதே பகோபிஷே சகஸ்ராட்சரா பரமேஜோ மன்ன மகாதேவி நமஹ சர்வாபீட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. புவனேஸ்வரியால யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னே தெரியலையே. என்ன பண்ணியாவது புவனேஸ்வரியால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பா ஒரே இடத்துல வைக்கணும். அந்த இடம் புவனேஸ்வரி வர முடியாத இடமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சூர்யா ஸ்ருதி மேட்டர் தான். நாளைக்கு விஸ்வன் சார் வீட்டுக்கு போய் ஸ்ருதியை நான் பார்க்கணும். என்னங்க சொல்றீங்க? நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். ஏன், எதுக்காக எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே சொல்றேன். பிரச்சனை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு தாமரை. விஸ்வன் சார் ஸ்ருதி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்ருதிக்கு லண்டன்லயே அவர் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காராம். அங்கேயே என்கேஜ்மெண்ட்டும் பண்ண போறாராம். இப்போ எப்படியாவது ஸ்ருதியை அவங்க வீட்டில இருந்து வெளியில கூட்டு வந்துடணும். கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேர் கூட நான் பெங்களூர் போய் அங்க அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏதோ ஒரு தைரியத்துல சூர்யா கிட்ட நான் ஸ்ருதி எப்படியாவது கூட்டு வந்துடான்னு சொல்லிட்டேன். விஸ்வன் சார் வீட்டுக்கு எப்படி போறது, அங்க ஸ்ருதி எப்படி பாக்குறதுன்னு ஒரே டென்ஷனா இருக்குமா. இதுல நீ வேற அங்க போக கூடாது இங்க போடான்னு சொல்லிட்டு இருக்க. புவனேஸ்வரியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இதுல இந்த பிரச்சனையும் வருதே. ரெண்டுமே முக்கியம்தான். புவனேஸ்வரியால எங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதே நேரத்துல சூர்யா ஸ்ருதியையும் சேர்த்து வைக்கணும். இதான் கரெக்ட். ஏங்க, நான் சொல்றத கேளுங்களேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அதோட சூர்யா ஸ்ருதியையும் சேர்த்து வைக்கணும். விஸ்வம் சார் எப்ப பெத்த பொண்ணையே வீட்டுல அடைச்சு வைக்கிறாரோ, இனி அவருக்கு என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாது.
அதனால நாமளே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க காளிகாம்பா கோயிலுக்கு ஸ்ருதியை அழைச்சிட்டு வந்துருங்க. நாங்க சூர்யாவோட கோயில்ல இருக்கோம், அங்கே கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆமா தாமரை, நீ சொல்றதான் சரி. அவங்களுக்கு நீ யார் இருக்கா? பெங்களூர் போய் யார் இல்லாதவங்க மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு இங்க நம்ம வீட்டாட்டின் முன்னாடியே கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்களை பெங்களூருக்கு அனுப்பிச்சு வச்சிடலாமே. புவனேஸ்வரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருந்தேன். இப்ப இடமும் கிடைச்சிருச்சு, அதுல ஒரு நல்ல காரியமும் நடக்க போகுது. தாமரை, நல்ல காரியம் நடத்த போறியா? போ. நடக்கிறது நல்ல காரியமா கெட்ட காரியமான்னு நாளைக்கு தெரியும். வணக்கம் சார், நான் விஷ்ணு சாரை பார்க்கணும். ஐயா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரும் இங்க பார்க்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் சார், நான் உங்க கம்பெனி மேனேஜர் சார். அர்ஜென்ட்டாக இந்த ஃபைல் அவர்கிட்ட சைன் வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். அதை நீங்க ஆபீஸ்ல வாங்கிக்கிறீங்க சார். சார் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வாட்ச்மேன், ஒரு வார்த்தை பேச. சார் அவர் உள்ள அனுப்பு. ஓகே சார். சரி, ஓகே, I'll call you later. Bye. சார் மன்னிச்சுக்கோங்க. இருக்குங்க, பரவாயில்ல. சார், வாங்க பாரி, உட்காருங்க. என்ன பாரி, ரொம்ப முக்கியமான விஷயமா வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், ஃபைலில் உங்கள் சைன் வேணும். சிக்னேச்சர் சரி, அதுக்கே இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க பாரி? ரிலாக்ஸ்டாக இருங்க. வீட்டில் இருக்கிற நெருக்கடியை பார்க்குறீங்களா? அது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? எனிதிங் சார். அம்மா சரஸ்வதி, 2 டீ போட்டு கொண்டு வாமா. என்ன ஃபைல்னு சொன்னீங்க பாரு? இது டாக்ஸ் கிளியரன்ஸ் ஃபைல் சார். நேற்றே ஆஃபீஸில் வாங்கியிருக்கணும், நான் தான் மறந்துட்டேன். சாரி சார். ஓகே, கொடுங்க, விட்டு தள்ளுங்க. அதுக்கே இப்படி தயங்குறீங்க? பாரி, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இந்த டெடிகேஷன் தான். ஜஸ்ட் கீப் இட் அப், ஓகே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் நாளைக்கு லண்டன் போறேன். சரிங்க சார். அங்க என்னோட டாட்டரோட என்கேஜ்மெண்ட். பிடிக்கல, என் பொண்ணுகிட்டையும் சொல்ல முடியல. ஏன்னா நான் அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதனால அந்த சூர்யாவை காலி பண்ணலான்னு